உலக போக்குவரத்து துறையில புரட்சியை ஏற்படுத்தி வரும் மின்சார வாகனங்களின் வெற்றிக்கு முன் இருக்கக்கூடிய முக்கிய சவால்களை போக்க உலக நாடுகள் இப்போ ஒரு புதுவிதமான தீர்வு நோக்கி நகர்ந்திருக்கு. அண்ட் அதுதான் வயர்லெஸ் சார்ஜிங் ரோட்ஸ். சரி, இந்த வயர்லெஸ் சார்ஜிங் சாலைகள் அப்படின்னா என்ன? இந்த சாலையுடைய அவசியங்கள் ஏன்? இது எப்படி இயங்குது? அண்ட் இந்த தொழில்நுட்பத்துல இந்தியாவுடைய நிலை என்ன? விரிவா பார்க்கலாம். EV வெஹிக்கிள்ஸ் சொல்லப்படும் மின்சார வாகனங்களின் உற்பத்தி அண்ட் பயன்பாடு உலக அளவுல ராக்கெட் வேகத்துல அதிகரிச்சு வரும் நிலையில இது இந்தியாவுல ஒரு முக்கிய துறையா மாறி வருது. மின்சார வாகனங்களோட பயன்பாட்டை ஊக்குவிக்க மத்திய மாநில அரசுகள் பல திட்டங்களை அறிவிச்சு வராங்க. ஆனா இந்த வளர்ச்சிக்கு ஈடு கொடுக்கிற வகையில சார்ஜிங் நிலையங்களுடைய எண்ணிக்கை இப்போ போதுமானதா இல்ல. வயர்லெஸ் சார்ஜிங் அப்படின்னா நாம செல்போனை வயர் இல்லாம சார்ஜ் செய்யறது போலவே இந்த சாலைகளுடைய கீழ் பகுதியில் பதிக்கப்பட்டிருக்கக்கூடிய காப்பர் கம்பிகள் மூலமா மின்சாரத்தை வாகனத்துடைய அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய பேட்டரிக்கு வயர்லெஸ் முறையில மின்சாரத்தை கடத்துவதன் மூலமா செயல்படுது. இந்த அமைப்பு மின் பகிர்மான அமைப்போடு இணைக்கப்பட்டிருக்கும்னு சொல்லப்படுது. இது லாங் டிராவல் போகக்கூடிய நபர்களோட சார்ஜிங் கவலையை நீக்குவதோடு மின்சார வாகன விற்பனையை அதிகரிக்க உதவும்னு நம்பப்படுது. உலகத்தோட த வெரி ஃபர்ஸ்ட் வயர்லெஸ் சார்ஜிங் ரோட் கடந்த ஆண்டு நார்வே நாட்டில் அமைக்கப்பட்டுச்சு. இஸ்ரேலோட எலக்ட்ரியான் வயர்லெஸ் நிறுவனம் இந்த அமைப்பை நார்வேல நிறுவியிருக்காங்க. அமெரிக்காவுடைய மிச்சிகன் மாநிலத்தோட டெட்ராய்ட் பகுதியில் 400 மீட்டர் தொலைவுக்கு சார்ஜிங் ரோட் அமைக்கப்பட்டு மின் வாகனங்களுக்கான சோதனை செய்யப்பட்டது. அதே மாதிரி சீனாவிலும் இந்த டெக்னாலஜி சோதனை முறையில் பயன்படுத்தப்பட்டு வருது. இந்த நாடுகள் எல்லாமே எதிர்கால போக்குவரத்து அப்படிங்கிறது மின்சாரத்தை சார்ந்தது என்பதை உணர்ந்து அதற்கேற்ப தங்களை தயார் செஞ்சு வராங்க. மின்சார வாகனங்களை வாங்க தயங்கக்கூடிய பலருடைய முக்கிய காரணமே லாங் டிராவல் போகும்போது போற வழியில சார்ஜ் செய்ய அதிக நேரம் எடுக்குமே, போதுமான சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் இல்லையே என்பதுதான். சோ இந்த சார்ஜிங் ரோட்ஸ் அமைஞ்சா வாகனம் ஓடிக்கொண்டிருக்கும் போதே சார்ஜ் பெற முடியும் என்பதால இந்த தயக்கம் நீங்கும் அப்படிங்கிற ஒரு பார்வையும் முன்வைக்கப்படுது. சரி, இந்த விஷயத்துல இப்போ இந்தியா பக்கம் வருவோம். இந்தியாவில் சாதாரண தார் சாலைகளே பெரும் பிரச்சனையா இருக்கிற நிலையில இது போன்ற சார்ஜிங் ரோட்ஸ் எல்லாம் சாத்தியமே இல்லைன்றதுதான் எல்லோருடைய மைண்ட் வாஷா இருக்கு. இந்தியாவில் இந்த ரோட் எப்படி சாத்தியம் என்ற கேள்வி இயல்பாகவே வரும். பட் தரவுகளின்படி இந்தியாவில் இதுவரைக்கும் வயர்லெஸ் சார்ஜிங் ரோட்ஸ் அமைக்கக்கூடிய திட்டங்கள் பெரிய அளவில் முன்னெடுக்கப்படலை. இருந்தாலும் மத்திய அரசு வெஹிக்கிள்ஸுக்கான உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதில் தீவிரமாக இருப்பதா சொல்லப்படுது. இந்த டெக்னாலஜி ரொம்ப புதுசு என்பதால சாலைகள் அமைப்பதற்கான செலவுகள் அண்ட் பராமரிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். மின் பகிர்மான அமைப்பை சாலைகளோட இணைப்பது அண்ட் அதுக்கான SOPs உருவாக்குவதில் சிக்கல்கள் இருக்கும். பட் மெயின் ஹைவேஸ் இல்லாம ஃபர்ஸ்ட் முக்கிய நகரங்களோட போக்குவரத்து வழித்தடங்கள் இல்லனா சுங்கச்சாவடிகளுக்கு பக்கத்துல இந்த டெக்னாலஜியை சோதனை முறையில ஸ்டார்ட் பண்ணலாம். இந்தியாவும் இது போன்ற தொழில்நுட்ப புரட்சியில பின்தங்காம முன்னேறணும் அப்படிங்கிறதே மக்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. இந்த டெக்னாலஜி மின்சார வாகனங்களின் பயன்பாடு குறித்த மக்களின் மனதை நிச்சயம் மாற்றுவதோடு சுற்றுச்சூழலுக்கு பெரிய அளவுல உதவும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை.